நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஷோல தொடர்ந்து அரசியல் ரீதியான விஷயங்களையும் ஒரு கட்சியினுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தியும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் அரசியல் களம் 4 முனை போட்டியா மாறப்போதா அப்படின்றது பத்தியும், திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சலசலப்புனால திமுக கட்சி பலவீனமடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தியும், திமுக கட்சியோட கூட்டணி கட்சியா பாமக இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல ஒரு தெளிவான விளக்கமா நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையும் பெரிய பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய 2 கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஒண்ணு, அதிமுக ஒண்ணு. இந்த 2 கட்சி தான் தமிழகத்திலையும் தமிழ்நாட்டு மக்களையும் பொறுத்தவரை பிரதான கட்சிகளா இருக்கு. இவங்க 2 பேருமே தேர்தல் அரசியல் களத்துல பல வருடங்களா ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. மாறி மாறி திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு எலெக்ஷன் டைம்லயுமே ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. அதை தாண்டி அடுத்ததா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 2010 ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் தனிச்சு தாங்க போட்டிடுறாரு. கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு இன்ன வரைக்கும் அதை சொல்லிட்டே தான் இருக்காரு. இதுக்கப்புறமும் அவர் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்றது உறுதியா சொல்ல முடியும். அடுத்ததான் இந்த பட்டியல்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு. இவர் தான் 2026 தேர்தல் அரசியல் களத்தை ஒரு மாதிரி மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது கட்சியா இப்ப வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி செயற்குழு கூட்டம் நடத்தியிருந்தாரு. அதுல ஒரு 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல முக்கியமான தீர்மானமா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் பாஜக கூடயும் திமுக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கூட்டணிக்கு யாருனாலும் வரலாம், வந்தீங்க அப்படின்னா தவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு. அதுக்கு சம்மந்தம் அப்படின்னா கூட்டணிக்குள்ள யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க கட்சி தரப்புல இருந்து. அதை தாண்டி அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அடுத்தடுத்த கட்டங்கள், அதாவது அடுத்தடுத்த மாதங்கள்ல, இப்போ ஆகஸ்ட் மாதம் கடைசியில நான் தேர்தல் அரசியல் களத்துக்கான வேலையை பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது இன்னும் அபிஷியலா வரல. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த 2026 தேர்தல் அரசியல் களம் அப்படின்றது 4 முனை போட்டியா தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, யாருடைய வாக்கு எப்படி ஸ்பிட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய வாக்குகள் தவேகாக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்ல அதிமுகவினுடைய வாக்குகள் தவேகாக்கு போக வாய்ப்பு இருக்கா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சிறுபான்மையினரோட வாக்குகள் எங்க மாற போகுது, மாற்று அரசியல விரும்புறவங்களுடைய வாக்கு யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இன்ன வரைக்குமே நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2026 தேர்தல் அரசியல் களம் அப்படின்றது கண்டிப்பா 4 முனை போட்டியா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு கட்சியும் எந்த மாதிரியான விஷயங்களை மூவ் பண்றாங்க, யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். சரி, அடுத்த விஷயம் போயிடலாமா? தேர்தல் அரசியல் களம் அப்படின்னு வரும்போது ஒரு கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நெருக்க விட்டு, அதாவது 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடிதான் தேர்தலுக்கான வேலையவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 9 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு கட்சி தேர்தல் அரசியல் களத்துக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்தவரை ஓரணியில் தமிழகம் அப்படின்ற ஒரு பிரச்சார பயணத்தை ஜூலை 1ஆம் தேதி நம்ம திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சாரு. அந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் பயங்கரமா பிரச்சனைக்கு உள்ளாச்சு. உதாரணத்துக்கு நம்ம அஜித்குமார் கஸ்டடியல் டெத்தை சொல்லலாம். அது என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஓரணியில் தமிழகம் அப்படின்ற ஒரு பிரச்சார பயணத்தை துவங்கி திமுகக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டே வந்ததுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம திமுக சார்பில் இவங்க இந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து கோயம்புத்தூர்ல கவுந்தம்பாளையம் அந்த இடத்துல இருந்து புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்ற ஒரு தலைப்புல பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சாரு. இந்த பிரச்சார பயணம் இன்னைக்கு காலையில கூட நமக்கு ஊடகங்கள்ல நிறைய வீடியோவா பரவுச்சுங்க. என்ன அப்படின்னா, அவர் வாக்கிங் போகும்போது மக்களா கலந்து பேசுற ஒரு விஷயம் ஊடகங்கள்ல பரவப்பட்டுச்சு.
இன்னுமே அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த பிரச்சார பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு விஷயமும் பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஒரு சில ஊடகங்கள்ல திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வராம பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேராத கூட்டணி, அது பொருந்தவே பொருந்தாத கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இன்ன வரைக்குமே எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஊடகத்திலயுமே டிபேட் ஷோ நடத்துவாங்க. அந்த டிபேட் ஷோ எல்லாத்துலயுமே பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணியா அப்படின்ற தலைப்புலதான் இன்ன வரைக்குமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப பாத்துக்கோங்க, திமுக கட்சிக்கு எந்த மாதிரி எல்லாம் ஊடகங்கள் வேலை பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு இதுல இருந்தே தெரிய வருது. சரி, அடுத்தது போயிடலாமா? நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தோம். ஊடகங்கள் எல்லாமே பாஜக அதிமுக கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்ன வரைக்குமே கவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சலசலப்பா இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த வகையில கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட்டணி கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னா பாமக வந்து டிஎம்கே கூட்டணி கட்சிக்குள்ள இணைய போகுதா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சலசலப்பா வெடிக்க ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு ஒரு விதமாவும் பார்க்கலாங்க. ஏற்கனவே வந்து 2006லயும் சரி 2011லயும் சரி டிஎம்கேவோட கூட்டணி கட்சியா தான் பாமக கட்சி இருந்தது. ஆனா இந்த நேரம் வந்து 2025ல செல்வ பெருந்தகை அவர்கள் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாமக வந்து டிஎம்கே கூட்டணி கட்சிக்குள்ள இணைய போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா 2006லயும் சரி 2011லயுமே சரி மெஜாரிட்டி பார்ட்டியா வந்து பாமக தான் இருந்தது. அவங்களுக்கு தான் ஒரு 15ல இருந்து 20 சீட்டு ஒதுக்குனாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்க வரும்போது பாமக வந்து டிஎம்கே கூட்டணி கட்சியா வந்தா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 சீட்டு இல்ல 25 சீட்டாவது கொடுக்கற மாதிரியான நிலைமை வரும். ஏன்னா அதுக்கு கம்மியா கொடுக்க முடியாது. அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட ஐடியாலஜியே வேற, எங்களுடைய ஐடியாலஜி வேற, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கூட்டணி கட்சியா சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க தரப்புல இருந்து எழுப்பியிருந்தாங்க. தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. அதே சமயம் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்தும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நீங்க எதற்காக ஜூன் 27ஆம் தேதி ராமதாஸ் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன அவசியம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில் என்ன, தலைமையகத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது, அதனால போய் பார்த்தோம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனேமே திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாக்கு சதவீதத்துல நாங்க தான் கூட இருக்கோம், நாங்க என்ன பண்றோமோ அதுக்குதான் பெராட்டி கொடுக்கணும், நீங்க தேவையே இல்லாம போய் பார்த்துட்டு வந்து கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே இன்ன வரைக்குமே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டுட்டே இருக்கு. இது எந்த ஊடகத்திலுமே இன்ன வரைக்குமே வெளியே அட்ரஸ் பண்ணவே இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனா அதற்கு மாறா என்ன பண்றாங்க, பாஜகவும் அதிமுகவும் பொருந்தா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் கையில எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா பையன் சண்டை அப்படின்றது இன்ன வரைக்கும் ஓயாம தான் இருக்கு. அந்த வகையில நேத்து வந்து நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, கட்சியினுடைய தலைமை பதவியில இருந்து அன்புமணி அவர்கள் நீக்கப்படுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் அறிக்கையா விட்டிருந்தாரு. அதை கேட்ட உடனேயுமே அன்புமணியோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமா பொங்கிட்டாங்க. அவ்வளவு மன உளைச்சல தாங்கலங்க எங்களால. அது எப்படி நீங்க வந்து பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நீங்க நீக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு டைலாக் வரும்ல, 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிச்சிட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தர் வந்து அங்கிட்டு பேர் ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர் பண்ற விஷயமும் தோணுது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது, 4 முனை போட்டியா மாற போகுதா, திமுக கூட்டணி கட்சிக்குள்ள எந்த மாதிரியான சலசலப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒண்ணா பார்த்தோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்றது எல்லாராலையுமே ஓரளவுக்கு யூகமா சொல்ல முடியும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்போம்.